வணக்கம். இதே ஒரு கண்டென்ட் ஆக்கிடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எஸ்எம் கிளாஸஸ் பார்க்க போகிறேன். 14 மணி நேரம் கிளாஸஸை குறைஞ்சது ஒரு 9 ஹவர்ஸ்க்குள்ளே வச்சு பார்த்து முடிக்க போகிறேன். ஸோ இதுவுமே எனக்கு ஒரு கண்டென்ட் ஆகிடுச்சு. இப்போ If you're happy and you know it, clap your hands. Fuck you. If you're happy and you know it, clap your hands. Eat shit. இதுக்கு நம்ம யாரோட சோர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா ஆப்வியஸ்லி சிஏ கிளாஸ் ரூம் தான். அந்த ₹1 சப்ஸ்கிரிப்ஷன் இன்னையோட முடியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இன்றைக்கி லாஸ்ட் டே. இன்றைக்கி சாயங்காலம் 6 மணி வரைக்கும் சம்திங் இருக்கும். அதுக்குள்ளே எவ்வளோ முடிக்க முடியும்? இன்றைக்கே நாளைக்கா? 1 மணி நேரம் 20 நேரம் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கப்பு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 14 மணி நேரத்தை நாளைக்கு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி முடிக்கிறோம். நம்மளை பற்றி சொல்கிறா. அவரை பற்றி சொன்ன தாங்க மாட்டேன். சொல்லிட்டான்ல ஊத்து. அவ்வளோதான். நான் போய் எஸ்எம்மோடு தான் எழுத போகிறேன். 5 பேப்பர்ல போயிடுச்சு. ராத்திரி பகலந்து படிச்சு ஃபெயிலா இருந்தா பரவாயில்ல. இந்த சனியை புக் எடுத்து வச்சு நான் பார்க்கவே இல்லையே. இதுக்காக புக்கு தான் இருக்குது. அவங்க நோட்ஸ் எனக்கு இல்லை. பட் வாவோடதுமே போய் பிரிண்ட் அவுட் எடுத்து வந்துட்டோம். லெட்ஸ் டூ இட். இறங்கிட்டேன்னா இறங்குனதுதான். நான் மாற மாட்டேன். நான் மோட்டிவேட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லாட்டி விலகிருங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ல எனக்கு வேணும். ஒன்லி பாசிட்டிவ் வைப். மைனஸ் 10,000 ஆரா 100+ ஆரா. போன வீடியோவுக்கு உங்கள் சப்போர்ட்டை தெரிவித்த மாதிரி இதுக்கு தெரிவிங்கள். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த புடி ஒரு அலாரம் இல்லை. 2 மிதி மிதிக்கிறதா? என்ன அசால்ட்டா சொல்றான்? முதுக மிதிக்கிறாங்க. இது என்ன நிகழ்ச்சின்னு தெரியுமாடா? ரோஜா பூ மாலடா, காஜு மாலை கிடையாதுடா. வந்ததுல இருந்து இப்படி பேசிட்டு இருக்கிறியடா, முடியலடா என்னால. அப்பதான் இன்னைக்கு ஒருத்தர் பெட் பாடியா போறான். என்னடா தெரிய மாட்டேங்கிற? எதுக்கு வாழ்ற நீ? சோக்குக்கா வாழ்ற? பெண்கள் சோக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு அதான் வெளியே தான் அப்படி தெரியும். ஆமா, உள்ளுக்குள்ள இன்னும் ரொம்ப கொடூரமானவன். கிளவியா இருந்தாலும் விட மாட்டேன். என்ன பண்ணும்? இங்க ஒரு 2 மிதி அதுக்குன்னு போட்டு மூட்டு ரொம்ப ஏற்றுலாம். இன்னும் மூடு வழக்கு வருதாரு. அசால்ட்டா சொல்றான். ஏறி மிதியா எங்க இந்தியா? நான் இருக்கிற வீட்டுக்கு ஏறி நிக்காதடா, ஒத்த கால் விட்டு வைடா. ஏறி ஜம்முல ஒரு புதிய குதிச்சு போய் தொலைட்டு. போதும். I don't complete SFM full syllabus, so not able to concentrate on the other subject also. Then maybe SFM final student, bro, you are my senior, so you have experience, right? Use that experience and divide your time accordingly. Yeah, take a easy subject and the SFM. Put most of your time on the SFM, and when you feel down, just take that easy subject. It will boost your confidence to go through further. Just try it. Oh, my mummy சொல்றது புரியுதா? Why did you did not? Your son is not working in homework and not reading is a no. No, mummy, I am writing a homework. வெள்ள முடி. ஏய் தெரியுதா? நடச்சு போச்சு, அவ்வளோதான். வயசாயிடுச்சு. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல. எவ்வளவு உயரங்கிறதெல்லாம் முக்கியமே இல்ல சார். அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா.
நாட்டுல அவனோட 1008 வேலை இருக்கு, போய் வேலையை பாருங்க. உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏன் நான் ஓஞ்சிருவோம் போல இருக்க. ஒரு மாதிரி அமைதியா இருக்குல்ல? இல்ல என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். தேங்க்யூ சார். 6 நிமிஷத்துக்கு முன்னாடி 6 நிமிஷத்துக்கு முன்னாடியா? பயப்படாத பயப்படாத, பயந்து சாகாத. நாளைக்கு எழுத போற எக்ஸாம்ல சிலப்பதிகாரமோ கம்பராமாயணமோ இல்ல மகாபாரதத்துல இருந்து எந்த கேள்வியும் கேட்க போறது இல்ல. புலி விடும்போது இடி இழுக்குது மழை பெய்யுது வேட்டைக்காரன் வரத பார்த்து அழகோமா தோ 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 அர்ரா. புலி விடும்போது வேட்டைக்காரன் வரத பார்த்து இடி இழுக்குது வேட்டைக்காரன் வரத பார்த்து அழகோமா சங்கதிலே டோம் டோம் டோம்.
ஸோ ஓகே, அப்புறம் கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு ரிவ்யூ சொல்லணும்ல. ஆக்சுவலாக என்னென்னா எஸ்எம் வந்து கண்டென்ட்டே ட்ரை. மேமு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மாதிரி நல்லா கொண்டுட்டு போனாங்க. கண்டென்ட்டே ட்ரையாக இருக்கனாலேயோ என்னவோ அவங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. எனக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கே தவிர அந்த கண்டென்ட்டில் லைக் இதுக்கப்புறம் இது எக்ஸாம்பிள் ஒரு மாதிரி கோர்வே ஞாபகம் இருக்கிறதுனால அதுவும் ஒரு மாதிரி ஞாபகம் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனாலேயோ என்னவோ எஸ்எம் வந்து ஃபுல் தியரிங்க. அதனால் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் போட்டு கிளாஸ் எடுத்துட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஓகேவாக தான் இந்த முடிவு வேறு ஒன்று எனக்கு ஒரு மாதிரி ஓகேவாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாவே ஓகேவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல் கிளாஸ் வாங்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இதுவே ஓகேவாக தான் இருக்கும், போதுமானவையாக தான் இருந்தது. எனக்கு வந்து ஃபுல்ஃபில்டாக தான் இருந்தது. பட் என்னென்னா ரொம்ப ட்ரையாக அதுவே உச்சகட்ட ட்ரையில் இருக்குது. இவங்களும் ஒரு சில இடத்துலலாம் அப்படியே பிரேக் போடவும் நமக்கு அது ஒரு மாதிரி கடுப்பாகவும் இருக்கும். ஒரு சில இடத்துல எப்போ மேம் முடிப்பீங்கிற அளவுக்கும் தோணும். ஸோ அது ஒன்று தான் நமக்கு அது 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 கூட இல்லாமல் இந்த சப்ஜெக்ட் இருக்காது தான். ஸோ அது அவங்களையும் குறை சொல்ல முடியாதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஓவராலாக எப்படி சொல்கிறது, ஒரு 60% சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஓகே நம்ம ஏதோ பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு. இன்னொரு 40% வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்குமே. அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் எஸ்எம் சப்ஜெக்ட் அப்படி இருக்குது. ஸோ அதனால் அப்படின்னு சொல்லலாம். அங்க பாரு, சங்கீதா சைவமா, இவன் பொண்டாட்டி சங்கீதா சைவமானா அசிமானா அதுக்கு எழுதி ரோட்ல ஓட்டிருக்கேன். தெரிஞ்சா பேசு, இல்லாட்டி சும்மா இரு. தெரியறனாலதான் பேசுறேன், கண்ணுக்கு தெரியுது இல்ல. என் ஆளு பரமேஸ்வரி கூட தான் சைவம், நான் பரமேஸ்வரி சைவம் எழுதி போட்டிருக்கேன். டேய், இந்த ஹோட்டல் சைவம் எழுதி போட்டிருக்காண்டா. அப்படி போடுறவன் சங்கீதா சைவ ஹோட்டல்னு எழுதி போடணும், இப்படி போடப்படாது. அண்ட் எஸ், இதுதான் வந்து ஓவராலாக நான் இப்போ இவ்வளோ நேரம் கிளாஸ் பார்த்ததுலேருந்து வந்து ரிவ்யூ. ஸோ வாட் எவர் 14 to 15 hours ஆஃப் கிளாஸ் இருந்திருக்குமா, அதில் வந்து ஒரே ஒரு சாப்டர் பெண்டிங் இருக்குது. ஸோ எவ்வளோ மணி நேரம் ஸ்ட்ரீமிங் பண்ணுறேன்னு தெரில, மோர் தென் 10 hours பண்ணியிருப்பேன். என்ன சக்தி? கோல்கேட் வேத சக்தி. 10 hours மொக்கி இல்லை 8 hours பண்ணியிருப்பேன். 2xல வச்சு நிறைய வீடியோஸ் பார்த்தேன், அதனால் மேபி குயிக்காக கவர் பண்ணுறேன் போல். சரி ஓகே காய்ஸ், நான் இதோட வந்து இந்த லைவுக்கு வந்து எண்டு கார்டு போட்டுக்கிறேன். 5வது சாப்டர் 3 மட்டும் பெண்டிங் இருக்குல்ல, அது வந்து 4 hours கிளாஸு. அதை வந்து என்னால் லைக் அதுக்கு உட்காந்துட்டு இருந்தேன்னா எஃப்எம்மில் வந்து சின்ன சின்ன சாப்டர்ஸ் பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பிரச்சனை வந்துடும். ஸோ இது ஜென்ரல் வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கிறேன். நான் வந்து அந்த 5th சாப்டருக்கு மட்டும் மேரத்தான் கிளாஸில் அவங்க மேபி 1 to 1.5 hours சொல்லியிருப்பாங்கள்ல, அந்த கிளாஸஸ் நான் வந்து பார்த்துக்கிறேன். அண்டு இன்றைக்கி கண்டென்ட் வந்து கொஞ்சம் ட்ரையாக போயிருக்கும். இந்த நார்மல் வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு லைவ்லேயுமே அப்படி தான் போச்சு. ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து அதை ஃபன்னாக கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது லைவில் பார்க்குறவங்களுக்கு, கண்டென்ட் வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் சரி ஓகே. எனக்கு வந்து பெருசாக கண்டென்ட் மாட்டல. இதுக்கப்புறம் நிறைய சீரீஸ் வந்து நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த கண்டென்ட்டெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அந்த சீரீஸ் அப்டேட்டில் வந்து லைக் நிறைய ஐடியாஸ் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ வித் திஸ் உங்களுக்கான வீடியோ வந்து இதோட முடியுது. அண்டு இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுறதாகட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணுறதாகட்டும், உங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சிஏ பண்ணுற பசங்க அவங்களுக்குலாம் வந்து ஷேர் பண்ணுறதாகட்டும் எல்லாமே பண்ணிடுங்க. வி க்ரோ டுகெதர், அவ்வளோதான்.